பித்தளை மாத்தி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், இந்த படத்தின் இயக்குனர் வித்யா, மாணிக்க வித்யா, இசையமைப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல, தம்பி, அவருடைய மகனுக்கும் ஐஸ்வர்யாக திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் எனக்கு நடக்க போகுது. அந்த தம்பி தான் இதில் ஹீரோ. தம்பி ராமையாவுடைய மகன். அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நீடூழி வாழ வேண்டும். தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல, நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார். சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும், அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட எல்லா படமும் வெற்றி பெறணும். அதில் முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க. இப்போ பித்தளை மாற்றி, அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாற்றிங்க இருக்காங்க. வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போயிடுவானுங்க. ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன். ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான், கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட பித்தளை மாற்றிகள் நிறைய இருக்காங்க, உஷாராருங்க. அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன். அது மட்டும் இல்லை, நான் அவர்கிட்ட கேட்டேன், ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது, எப்படி நடந்ததுன்னு. மிக மகிழ்ச்சியாக சொன்னார். நிறைவா தேவையான அளவில் நடந்தது சார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்கிறதே இல்லை. டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேதியும் குறிச்சிட்டா, நாள் அன்னைக்கு படம் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் மட்டும் எடுக்கலை, இன்னொன்று ஜோரா கைத்தட்டுங்களா, யோகி பாபு வச்சு ஜோரா கைத்தட்டுங்கள் படத்தை முடிச்சுட்டாராம். அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாரிக்கு. இன்னைக்கு சினிமா உலகம், அதை ஏன் நான் தனியாக பாராட்டுறேன்னா, இன்னைக்கு சினிமா எவ்வளோ சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதல்ல. ஒரு படம் ஆரம்பித்த ப்ரொடியூசர் படுற வேதனை. நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க. ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல, ப்ரொடியூசரே மாத்திடுறாங்க. பணக்காரனாக வந்தவங்கள ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர். அதில் இந்த வகையில் நம்முடைய சரவணன் உண்மையிலே பாக்கியசாலி. ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு. 2 சாங் பார்த்தோம், திருப்திகரமாக இருந்தது. நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க. தம்பி ராமையா, அவருடைய மகன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா, அடுத்து யோகி படம் ஜெயிச்சா அடுத்து இன்னும் 2 படம் ஆரம்பிப்பார். அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், சினிமாவுக்கு நல்லது. அதனால் இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலையில் 2 படத்தை எடுத்திருக்கிற அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், இந்த படம் வெற்றி பெறும். இது பித்தளை மாற்றி உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கும். இந்த பித்தளை மாற்றின்ற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இன்னைக்கு உதயகுமார் சொல்கிற போல் எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில், எல்லாமே ஷைரன்றான், பார்க்கிங்கிறான், யூட்டர்னுங்கிறான். தமிழில் இன்னும் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு. அதுக்கு தான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், மானியம் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ஆரம்பத்தில். தமிழில் பெயர் வைப்ப படங்கள், ஓவர் விரசம் இல்லாத படங்கள், வெட்டுக்குத்து இரத்த கலர் இல்லாத படங்கள், இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார். 3 லட்சத்தை அப்புறம் 5 ஆக்கினார்.
இந்த ஜெயலலிதா அம்மா வந்து 7 ஆக்கினாங்க. இல்லை 3 கலைஞர் ஆக்கினாரு, 5 ஜெயலலிதா ஆக்கினாங்க, 7 கலைஞர் மறுபடியும் ஆக்கினார். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், சினிமாவில் தியேட்டரில் டிக்கெட் விலை குறையணும். அப்போ தான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க. அல்லது சின்ன தியேட்டர்களை உருவாக்கணும். ஏழைகள் பார்க்குற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும். அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கேன், கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே சினிமா நல்லா இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துடுச்சு, இருந்தால் கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ், அந்த பவர் குறையவே இல்லை. என்ன ஒரு 100 படம் வந்தால் ஒரு 15-20 படம் ஜெயிக்குது, 80 படம் காணாமல் போகுது. அதான் பெரிய வருத்தமாக இருக்கு. அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தா. இந்த விடுதலை பற்றி சொன்னார். விடுதலை சூரி தான் ஹீரோ. ஏற்கனவே ஒரு படம் கருடன், விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடித்து வெற்றி பெற்றது. அது வெற்றி டைரக்டர். இப்போ கருடன் படத்துலேயும் அந்த தம்பி சக்சஸ் பண்ணியிருக்காருன்னா, கதை மண் வாசனை மிக்க கதை, தமிழ் பண்பாடு மிக்க கதை. ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம். தமிழில் ஒவ்வொரு கிராமத்தில், ஒவ்வொரு தெருவில், ஒவ்வொரு வீட்லேயும் கதை இருக்கு. ஒவ்வொரு சம்பவம் ஒரு கதை தான். நீங்கள் கம்பராமாயணம் எடுத்துட்டா விவேகுமாருக்கு தெரியும், ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை பண்ணலாம். நிறைய கதைகள் இருக்கு. மகாபாரதம், அதில் எவ்வளோ கதைகள் இருக்கு, பண்றாங்க. அதை நம்ம தமிழ் உணர்ந்தவர்கள் கதையாக பண்றாங்க. ஆகவே தமிழில் மண் வாசனையோடு எடுக்கிற படங்கள், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேருகிறது, அது வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே இந்த பிற்றையை மாற்றி படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும். அது தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அது தேட்டர் வரைக்கும் கொண்டு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அந்தளவுக்கு இந்த படத்து மேலே என் முதலாளி வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு. இப்போ 60-70 தேட்டருக்கு மேலே டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து பித்தளை மாற்றி டைட்டிலோட நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஸ்லேஷன் இருந்துச்சு, ஏன்னா நான் வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் சைடு இந்த பித்தளை மாற்றின்னு பார்த்தீங்கன்னா உள்டால ஃப்ராடுத்தனம் பண்ணுறவனுங்க அப்படிங்கிற ஃபீலு. முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. ஸ்கிரிப்ட் படி நான் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வெளித்தோற்றம், நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளித்தோற்றத்தில் ஒரு உருவம் இருப்போம், உள்ளுக்குள்ளே வேற ஒரு மனுஷன் இருப்போம். அது இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும், எல்லா கேரக்டர்லையும் இருக்கும். வில்லி கேரக்டரா அஸ்வதிலால்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, டிஆர்ஓ பிரேமா சங்கர்னு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேரி ஜாக்கெட் ஒரு மாதிரி ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி, நம்ம மதுரை ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பொண்ணுங்கள்லாம் வந்து ரோல் மாடல் நினச்சி ஒரு ஸ்டில் எடுத்தால் கூட, செல்ஃபி எடுத்தால் கூட சேரி விலகிருந்துச்சுன்னா அந்த ஸ்டில்லை டெலீட் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதோட வேற முகம் இருக்கும். அதேமாதிரி நம்ம ஹீரோ தம்பிராமையா பையன் உமாவதி ராமையா, பாலசவரன், டோட்டல் ஜாலியான பசங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தண்ணி வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு தொழிலையே தெய்வம் நினைக்கிற ஒரு அந்த தள்ளு வண்டியை வந்து சாமி கும்பிடுவானுங்க. அது யாராவது அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவனுங்களுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது, அவங்க ஒயின் ஷாப்பில் உட்காந்துருப்பானுங்க. இப்படி கேரக்டராக இருக்கும். படத்தில் ஹீரோயினி கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட் இந்த மாதிரி டீசெண்டாக நம்ம பார்க்குற கெட்டப்புக்கும் ஆளு இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தளை மாற்றிங்கிற அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். என்னென்னா, நான் நல்ல ப்ராஜெக்ட்டு ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்டுகள் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் ரீரிலீஸ் மூலம் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுலையும் இதுலையும் முதலாளியோட இந்த சப்போர்ட்டில் எனக்கு அது ஒரு ரீஎன்ட்ரிக்கு அவங்களோட விசிட்டிங் கார்டாக இது அமைகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்.
தயவுசெய்து எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டம். ஒரு டி ராஜேந்திரன் சார் அப்போவே சொன்னார், ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது காயலாங்கடைக்கு தான் போகும். அந்த ஃபீல் தான். இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ இதாக கதைக்காகவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் பிடிச்சி இப்போ தமிழான்னு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஆரி சார் பேசிட்டு இருந்தேன் அந்த ஹீரோ கேரக்டர். அப்புறம் அது தம்பிராமே அண்ணன் பையனா மாதிரி அந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது என்ன சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் முதலாளி. இப்போ அடுத்து வந்து ஜோரா கைதட்டுக்குன்னு நம்ம யோகி பாபு வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அவரோட பிரதர் கூட பாய்சன் ஒரு படம் நியூ பேஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதனால் முதலாளியும் ஒரு டைரக்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்கார், அடுத்து பண்ணுவார். வாழ்த்துக்கள் முதலாளி. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சா அடுத்து ஜோரா கைதட்டும் நல்லா பிஸ்னஸ் ஆகும், அடுத்தடுத்த படங்களும் இதாகும். எனக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். நீங்கள் எல்லாரும் வந்திருந்து ஆர் உதயகுமார் சார், ராஜன் சார், காதல் சுமார் எல்லாருமே வந்திருந்து எனக்கு வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்.